மகர ராசி. மகர ராசிக்கு 6வது வீடு மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. உங்க ராசிக்காரகனுடைய அனுகிரகம், ராசியோடைய அதி தேவதை சனி ஈஸ்வர பகவான். 2025க்கு முன்னையும் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் பல துன்பத்துங்களையும் பல வன்பு தும்பு வழக்குகளையும் விரயத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மையுடைய ராசி இந்த மகர ராசி. நிறைய அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் செய்யக்கூடியவங்களும் நீங்க தான், டாக்டர் தொழில் செய்யக்கூடியவங்களும் நீங்க தான், இப்படி கணனி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களும் நீங்க தான், அதிகார தோரணையான ஆஃபீஸையே ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஒரு அதிகார தோரணையான வேலை பார்க்கக்கூடியவங்களும் நீங்க தான். ஆனால் இருந்திருந்தாலும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்ற படிப்பு இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு தாம் படித்த வேலைக்கு உண்டான வேலை கிடைக்காம நீங்கள் தாங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இடையூறுகளுக்கு கணக்கே சொல்ல முடியாது. படித்த பிள்ளைகளுக்கு காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு. ஒரு கட்ட காலத்தில் நாக தோஷம் கூட உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. மகர ராசி ஆண்கள் பல விரயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வண்டி வாங்கணும், காரு வண்டியில் போட்டு இரும்பில் போட்டு துரும்பா இருக்கும், பல லட்சங்களை விரயம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான தருணம்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா தன்னுடைய கணவனுக்கு மீறி நான் நிறையா சொத்து சேர்க்கணும், நிறையா நான் சம்பாதிக்கணும் கேட்குற ஆதகத்தில் அங்கே இங்கன்னு கடன் வாங்கியாது உங்கள் தொழிலை இரட்டி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு தன்மைகள் நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் மாட்டிக்குவீங்க. சனி பகவான் எல்லாரையுமே விட்டு வைக்க மாட்டார். கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பலவித இடையூறுகளை கொடுப்பார். மதமுற்று மதம் மாறக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளையும் கொடுப்பார். இதெல்லாம் மீறி ஆண்டவன் யாருன்னு சொல்லி யூகிச்சு ஆண்டவன் மேலே அளவு கடந்த அன்பு பண்பு கொண்டவனுக்குத்தான் இந்த 2025 உங்களுக்கு யோகம். சூப்பர் ஜாதகம். நீங்கள் இனிமே தாங்க, உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே இடையூறுகள் இன்னல்களையும் சந்திச்சிருந்திருப்பீங்க. கழுத்தில் ருத்ராட்சம் போட்ட பெண்கள் ஆண்கள், காவி வேட்டி கட்டின ஆண்கள் தப்பிச்சிருப்பீங்க. சனி பகவான் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு உல்டாவா போயிருந்தா அண்ணாமலையார் கோவிலில் யாசகம் வாங்கணும். ஆனால் என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு காவி வேட்டி காவி புடவை கெட்டணும். இந்த கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் விட்டு விலகிட்டாரு. இனிமே மகர ராசி உள்ள பெண் குழந்தைங்களுக்கு நல்ல வேலை, நல்ல திருமணம். மகர ராசியில் ஒரு பெண்களுக்கு நல்ல நண்பருடைய ஹோப்பு. இவ்வளோ தூரம் இன்னல் துன்பம் அடைஞ்சிருந்த உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்களும் நடந்திருக்கும். நிறையா பேர் பிரிஞ்சியே போயிருப்பீங்க. ஆனால் சூட்சமத்தோட கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் 6 மாதம் ஏதாவது ஒரு ஊரில் தங்கி இருந்திருந்தீங்கன்னா இனிமே ஒன்று சேர்ந்துருவீங்க. இல்லைன்னா டிவைஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மெல்லாம் வந்திருக்கும். மகர ராசியில் உள்ள பெண்கள் புருஷன் மேலே அளவு கடந்த பாசக்காரங்க. ஆனால் தன்னுடைய சூழ்நிலை தான் இப்படி விலகி இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. இனிமே சேர்ந்து வாழ போறீங்க. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உடம்பை இரும்பு மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க. ஜிம்முக்கும் போகலாம், உடம்பை வலிமைப்படுத்தலாம். இப்படியாம்பட்ட தன்மையில் மகர ராசி பழைய இரும்பு. அதனால யோகம் உங்களுக்கு இனிமே உச்ச நிலைமை வரப்போகுது. சூப்பரான ஜாதகங்க. அனுசரித்து அன்போட பண்போட தாம் பிள்ளைகளோட அனுசரித்து நீங்கள் வாழணும். நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்கணும்.
ஏன்னா நரம்பு, நாடி, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கு தான் ஓடி இருப்பீங்க. இனிமேல் ஆண்டவனை பிடிச்சிக்கிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை நீங்கள் வச்சுக்கணும். சூப்பரான நேரம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியம் இருக்குது. நிலம், சொத்து, பத்தெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இனிமே கணவனுக்கு பணிவிட செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். சேர்ந்து வாழ்ந்துவாங்க. கூடி வாழ்ந்தா கோடி நன்மை உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குரு பெயர்ச்சி யோகந்தான். ஏதாவது ஒரு சித்தர் உங்கள் கனவுல வரலாம், ஏதாவது மகான் வரலாம், ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடியவங்க மேலே நீங்கள் ஆசை பாசம் வைக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தெளிவான அமைப்பில் இருந்துக்கணும். தன்னுடைய குலதெய்வம், தன்னுடைய முன்னோர் வழிபாட்டில் சிவனுடைய அம்சத்தில் தெளிவாக வாழ்ந்துவாங்க. உங்கள் குறையெல்லாம் போயிடும். மகர ராசி அன்பர்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி. இந்த குரு பகவானால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான். அப்ப நம்மளுக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துலயே அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு 6 மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டுதான் இந்த வேலையில சேர்ந்திருப்பீங்க. இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே மாறி போயிடும். நம்மளும் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருந்தோமா, இவ்வளவு கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பதவிகள், நல்ல வருமானம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் அதிகமா எடுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வேணாம். உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ, என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கோ, அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ், அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பவர்கள் தான். ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க விட்டு பிரிய மாட்டாங்க. அந்த வேலைக்கு போனாலும் ஷார்ப்பா ஒரு டயத்துக்கு போயிட்டு ஒரு ஷார்ப்பா வரக்கூடியவர்கள். அந்த ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த 5 நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் தான். நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது, ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க. வெளிநாட்டு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அதை இந்த மகர ராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலயுமே மூவ் பண்ணுவீங்க. அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றவங்க
கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பெயர்ச்சி. யாரெல்லாம் சும்மா யதார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்கு ஒரு விலை மதிப்பே கிடையாது. எவ்வளவோ ஒரு ஆனந்தம், எவ்வளவோ ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். சில மகர ராசி என்பவர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் மேடம் 6ஆம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை எங்களை சேர்த்து வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விவாகரத்து மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னா அது குரு பகவான் உறுதியாக 100% செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை தேடி, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், அதாவது எல்லா விஷயத்திலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி, அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப வருஷமா, அதாவது 3-5 வருஷமா பாத்தீங்கன்னா ஏழரை சனின்னு சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சொந்தமா வீடு கட்டணும், இல்ல நான் வேலைக்கு போகணும், அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க 5 வருடமாக. அது எல்லாத்தையுமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க. இனிமேல் அந்த பொறுமைன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு சுற்றுலா போகணும், இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு
திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம், திருமண உறவுல நல்ல ஒரு கசப்பு தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு IVF ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவோ எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு எங்கே இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது இல்லை என்றாலும் உங்களை சமாளிக்க வைப்பதற்காக அது சில சக்திகளை கொடுக்கும். ஏனென்றால் சில பேருக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து பிடுங்கினா எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுக்காமலே எடுத்தால்தான் பிரச்சனை. ஆகையினால் வரவும் செலவும் தக்கவாறு உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய செலவு வரும், அதே மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு வரவு வரும். அந்த வரவு வந்தாலும் அந்த செலவு வந்தாலும் அதை நின்று சமாளிக்க போகிற நீங்கள் உங்களுடைய அற்புதமான திறமையால் உங்களோட அனுபவத்தால் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டத்தோடைய அனுபவம் இருக்க அந்த அனுபவம் தான் இப்போ செயல்படுத்தும். இந்த செயல்படுத்துகின்ற அந்த அனுபவம் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு என்னடா அது நல்லா தானே இருந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி ஆச்சு இன்னும் ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஒரு சிலர் எங்கே நல்லா ஆச்சு குரு பயிற்சின்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு நல்லானதை நான் பிறந்ததுலேருந்தே பார்க்குறேன் எனக்கு இப்படி தான் இருக்குன்னு. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான் குரு. அவன் எந்த வீட்டுக்கு போய் எந்த வருஷத்தில் குரு பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு விரயம் சம்பந்தமான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டே போவான். அதே ஒரு தைரியம் இருக்குது. என்ன சரி யாரா பார்ப்பா கடனில் தொல்லையில் கொண்டு போய் இழுத்து விட்ருவான். பிறர் நம்பி பிறருக்காக கையெழுத்தெல்லாம் போடாதீங்க, பிறருக்கு யாரையும் வாங்கி கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க. நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டது உங்களுக்கு வாழ்க்கை நினைவாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த வயதுக்கு ஏற்ப உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தின் பிரகாரம் இந்த குரு பகவான் அவனுடைய சாரத்தின் மூலமாகவும் அவன் மூலமாகவும் அந்த வீட்டின் அதிபதி மூலமாகவும் உங்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் ஓரளவு 60% தான் நீங்கள் அந்த லெவலை அடைவீங்க. 100% வராது. எல்லாம் சொல்லுவாங்க ஓஹோன்னு உங்களை 100% நல்லா கொண்டு போகணும். கண்டிப்பாக போகாது. ஏன்னு கேட்டால் அவனோட குணமே உங்களுக்கு விரயம் பண்ணணும். அடுத்த வருஷத்தில் என்னன்னா உச்சத்துக்கு விரயம் பண்ணுவான். இப்போ பகை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, ஆனால் நட்பு வீடு தான் நன்மை செய்யக்கூடியவன் தான். அந்த நன்மை எல்லாமே விரயமாக தானே ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுடைய செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிகவும் கவனமாக கடற்கரை பக்கம் போயிடாதீங்க, நீர்நிலையில் நிறைய இறங்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தான் தொல்லை வரும் தொல்லை தரும்னு தெரியாது. உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் கணவருக்கோ கண்டிப்பாக கொடுக்கும். தேவையில்லாத அரசியல் பேசிடாதீங்க. அரசியல்வாதிகள் பேசும்போது நீங்கள் அங்கே குறுக்கிடாதீங்க. பொதுவாக அதை காதில் வாங்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இடையூறை தரும். ஏன்னு கேட்டால் காற்றோர ராசியில் தான் போகிறான். இந்த காற்றோரம் ஒரு காதல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு காற்றோட காற்றோடு போகிறத போய் நம்ம வாயால் பேசிட்டு நம்ம வம்புலையும் வழக்கிலையும் மாட்டிடுவோம். அது மாதிரி மாட்டாத இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலான்னா அமைதியாக இருக்கணும். இதுவரையும் பல விதத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் சிரமத்தை அனுபவித்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக சிரமத்தை அனுபவிக்க வேண்டும். அது என்ன அவ்வளவு ஸ்பெஷலாக இந்த ஆண்டு மட்டும் ஆன்னு கேட்டால், உங்களுக்கு 2ல் இருக்கிற செவ்வாய் ராகு குரு அதே சாரத்தில் தான் அந்த பக்கம் குரு பகவான் வரப்போகிறாரு. அவர் யார்? விரயத்துக்குடையவர். தைரியத்தை கொடுத்தாலும் விரயத்துக்குடையவர் அவர் தான். ஆகையினால தைரியத்தை கொடுக்க மாட்டார். அப்படி தைரியத்தை ஏன் கொடுக்க மாட்டார்? அங்கே இந்த லக்னாதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கார். அவர் 10ஆம் பார்வை என்ன பண்ணுறாருனாக்க 12ஆம் இடத்தை பார்ப்பார்.
குரு 7ஆம் பார்வையை பார்ப்பார். எப்படி உங்களுக்கு செயல்படும்? ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க. உங்கள் செயல்திறன்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தப்பிப்பதற்கு எப்படின்னு வழிமுறைகளை கேட்டு சாந்தமாகி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்த நீங்கள் கவர் பண்ண முடியுமே தவிர, இந்த ஆண்டை இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதும் வர்றதும் அடுத்தவங்க ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனை சிக்கிறது, இப்படியே இந்த ஆண்டு உங்களுக்கு சர்மத்தை கொடுக்கும். முன் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.